ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். ذلكல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில்முத்தகீன். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. رواه الإمام البخاري في صحيحه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உயர்ந்த பாக்கியம், புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். ரமலானுடைய மாதத்தை அடைவதென்பதே அல்லாஹுடைய உயர்ந்த ஒரு அருளாக, ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை தன் பக்கம் நெருக்கமாக ஆக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அடியார்களுக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிப்பதற்காக புனிதமான சங்கையான ரமலானுடைய இந்த மாதத்தை அல்லாஹ் தனிப்பெரும் கிருபையை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கென இபாதத்தினுடைய பருவ காலங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தபரானியில் பதிவாகிறது. இன்னலி ரப்பிக்கும் ஃபி ஐயாமி தஹரிக்கும் நஃப்ஹாத்தின். அல்லாஹ் உங்களுக்கு தந்திரிக்கக்கூடிய ஆயுட்காலங்களில் அவனை வணங்குவதற்காக சில பருவ காலங்களை, சந்தர்ப்பங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்லா ஃபதஅர்ரலு லஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியான காலங்களை அடைந்தால் அதை கவனமாக, பெருமதியாக அமைத்து கொள்ளுங்கள் என்பதாக அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். அவ்வாறான காலங்களில் யாருக்காவது அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை முறையாக அமைத்து கொள்வார்கள் என்றால் ஃபலா தஷ்கௌ நபாதஹு அபதா, வாழ்க்கையில் அவர்கள் மூதேவித்தனத்தை அடைய மாட்டார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு அவர்கள் நெருக்கத்தை அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறான். எனவே சென்ற ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய ஏராளமான உற்றார்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள், எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், எங்களுக்கு அறிமுகமானவர்கள், எங்களுடைய நண்பர்கள் பலரும் எங்களோடு இருந்தவர்கள். ஆனால் இந்த ரமலான் அடையக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு இல்லை என்று மன்னர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திரிக்கக்கூடிய இந்த ரமலான் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளங்களிலும் வந்துடணும். இது எனது இறுதி ரமலானாக இருக்குது. அடுத்த ரமலானை நான் அடைவனா இல்லையா என்பது யாருக்கும் எந்த உத்தரவாதம் இல்லை. அப்படி ஒரு கோட்பாடு, அப்படி ஒரு உறுதியான ஒரு அமைப்பு உள்ளத்தில் ஏற்படுமாக இருந்தால் ரமலானுடைய மாதத்தினுடைய பகலுடைய காலங்களும் இரவுகளுடைய காலங்களும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ரமலானுடைய மாதத்தை எந்த அமல்களை கொண்டு உயிர்ப்பித்தார்களோ, கண்ணியப்படுத்தினார்களோ, அலங்கரித்தார்களோ அவ்வாறான அமல்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் 2 மனிதர்கள் மஸ்ஜிது நபவியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 மனிதர்களுக்கும் மதீனா முனவராவில் வாழ்வதற்கான ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். சில நாட்களுக்கு பின்னால் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 2 சஹாபாக்கள் ஒருவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதுக்காக அல்லாஹுடைய பாதையில் அனுப்பி வச்சுட்டான். அந்த மனிதர் போய் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாதில் சென்று ஷஹீதாக்கப்பட்டுட்டார். அடுத்த சகோதரர், அடுத்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், அவருக்கு பின்னால் 1 வருடம் வாழ்ந்துட்டு மதீனா முனவராவில் வஃபாத்தாகி விடுகிறார். இந்த 2 நிகழ்வுக்கு பின்னால் தல்ஹா பின் உபைதுல்லா என்ற ஒரு சஹாபி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த 2 மனிதர்கள், அதில் ஒருவர் ஷஹீதாக இருந்தார், ஷஹீதாக வஃபாத்தானார், மற்றவர் சும்மா தானாக மௌத்தானார். ஆனால்
இந்த ரெண்டு பேர்களையும் பார்க்கக்கூடிய நேரம் தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அவர்கள் சுவர்க்கத்தினுடைய வாயல்ல மதீனா முனவராவில் சாதாரணமாக மௌத்தானவர் முதலாவது சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை பார்க்குறான். இரண்டாவதாகத்தான் அந்த ஷஹீத் சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த சந்தர்ப்பம். இதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் தான் கண்ட கனவை முன்வைக்கிறார்கள். அருமை சஹாபாக்களும் பூரிப்படைகிறார்கள். அல்லாஹுடைய பாதையில் உயிரை துயர்ந்த கொடுத்த ஷஹீது தாமதமாக சுவர்க்கம் போகிறதென்றால் இது எப்படி ஆகும்? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த நிகழ்வு முன்வைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைஸ கது ஆஷ பஅதுஹு ஆமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஷஹீதுக்கு பின்னால் அடுத்த மனிதர் ஒரு வருடம் வாழ இல்லையா? வ அதரக்க ரமலான் வசாம, அவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவர் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கலையான்னு கேட்டான். அப்போ ஒரு வருடம் ஷஹீதுக்கு பின்னால் அவர் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றதை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹீதை விட இவருடைய அந்தஸ்து கூடிருச்சு. இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை இந்த மனிதர் அடைந்ததை வைத்து ஷஹீதை விட உயர்ந்த அந்தஸ்து அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். இது முஸ்னத் அஹ்மது போன்ற கிரந்தங்களில் சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு ரமலான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை அல்லாஹிடத்தில் மிக உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலை என்பதை நாங்கள் ஹதீஸிலிருந்து பார்க்குறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ரமலானை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். இதை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய பகலுடைய காலங்கள் இரவுடைய காலங்கள் எப்படி கழிச்சாங்களோ அந்த முறையில் நாங்கள் கழிக்கணும். சலஃபுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கக்கூடிய நேரம் ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனோட கூடுதலாக நேரங்களை காலங்களை செலுத்திருக்கிறாங்க, கழிச்சிருக்கிறாங்க. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கக்கூடிய நேரம் சஹீஹுல் புகாரியில் பதிவாகிறது. ஹதரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு தொழுகைக்காக வந்தார்கள், தக்பீரை கட்டினார்கள், சூரா ஃபாத்திஹாக்கு பின்னால் சூரத்து பக்ராவை ஓத ஆரம்பித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்ராவை ஓதக்கூடிய நேரத்தில் ரஹ்மத்தினுடைய ஆயத் வரக்கூடிய நேரம் அல்லாஹிடத்தில் ரஹ்மத்தை கேட்குறாங்க. அதாபுடைய ஆயத்து வரக்கூடிய நேரம் அல்லாஹிடத்தில் அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடி சூரத்துல் பக்ராவை ஓதி முடிக்கிறாங்க. ஹதரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தக்பீரை கட்டி தொழுது கொண்டிருக்கிறாங்க. இவங்களோட உள்ளத்தில் உண்டாகுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ராவை ஓதி முடிச்சுட்டாங்க, இப்போ ருக்குக்கு போவாங்களா என்று என்ற உள்ளத்தில் ஊசலாடியது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ராவுக்கு பின்னால் ஆல இம்ரானை தொடங்கி அதை ஓத ஆரம்பித்தாங்க. அதுக்கு பின்னால் நினச்சேன், அதுக்கு பின்னாலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குக்கு போவார்களா? ருக்குக்கு போகல. சூரத்து நிசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஆரம்பித்தாங்க. சுமாராக 7 ஜுசுக்கள் ஒரே ரக்காத்தில் ஓதி முடிச்சிருக்கிறாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் தொழுகையில் குர்ஆனுக்கு கொடுத்த முக்கியத்துவம். எனவே தான் நாங்கள் ரமலானுடைய மாதத்தில் அனைத்து ஆண்களும் யுவதிகளும் வாலிபர்களும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவர்களும் குர்ஆனோட கூடுதலான தொடர்பாடல் கொள்ள வேண்டும் என்பது அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வழிகாட்டலாக இருக்குது. அதனாடி தான் ஒன்றல்ல பல சஹாபாக்களுடைய வரலாறு. ஹத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் ஒரு ரக்காத்தில் முழு குர்ஆனை முடிச்சிருக்கிறாங்க. தமீமுத்தாரி அவர்களும் ஒரு ரக்காத்தில் முழு குர்ஆனை முடிச்சிருக்கிறாங்க. அஸ்வத் இப்னு யஸீத் போன்றவர்களும் முழு குர்ஆனையும் தொழுகையில் முடிச்சிருக்கிறாங்க. அதே போன்று சுஃபியான் இப்னு உயைனா, சுஃபியானு சௌரி போன்ற பல இமாம்களுடைய வரலாறுகளை பார்க்கக்கூடிய நேரம் தனது காலங்கள் நேரங்கள் முழுமையாக குர்ஆனோட நேரங்களை கழிச்சிருக்கிறாங்க. இமாமுல் மதீனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய விடயத்தில் சொல்லப்படுகிறது, இதா தஹல ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துட்டா அவங்க எல்லா அமல் இபாதத்தையும் விட்டுட்டு யஃபிர்ரு மின் கிராஅத்தில் ஹதீஸ், ஹதீஸை படித்து கொடுக்கறதிலிருந்தும் அவர்கள் தூரமாகிடுவாங்க. ஓ முஜாலசத்தி அஹ்லில் இல்ம், இல்முடைய உலமாக்களுடைய சஃபைகள் இருந்தும் அவர்கள் தனிப்பட்டு அக்பல அலா கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுறதில் நேரங்களை காலங்களை கொடுத்துடுவாங்க. அதே போன்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உஸ்தாத் இமாம் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹியுடைய விடயத்திலும் சொல்லப்படுகிறது, ரமலானுடைய மாதம் வந்துட்டா தரக்க ஜமீல் இபாதா,
எல்லா இபாதத்துகளையும் கைவிட்டுட்டு குர்ஆனை ஓதக்கூடியதில் தன்னை காலங்களை நேரங்களை கொடுத்துருவான். எமது மதுஹபினுடைய இஸ்தாபகர் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புனிதமான ரமலானுடைய மாதத்தில் 60 குர்ஆனை முடிச்சிருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியை தொகுத்த இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பகலுடைய காலங்களில் 30 குர்ஆனை முடிச்சிருக்கிறாங்க. ரமலானுடைய மாதத்தில் 3 இரவுக்கு ஒரு குர்ஆன், பகலுடைய காலத்தில் 30 குர்ஆன், 3 இரவு காலங்களில் ஒரு குர்ஆன். இவ்வாறு அதிகமாக குர்ஆனுடைய காலங்களை நேரங்களை எமது சலஃபுகள் முன்னோர்கள் கழிச்சிருக்கிறாங்க. அதனாடி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் நாங்கள் கூடுதலாக எங்களோட காலங்களை நேரங்களை குர்ஆனில் கழிக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆகணும். ஆரம்ப காலத்தில் மாஷா அல்லாஹ் வீடுகளில் பார்த்தா குர்ஆனுடைய ரீங்காரம், குர்ஆனுடைய அந்த ஓசை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஏராளமானவர்கள் குர்ஆனை விட்டும் தூரமாகிட்டோம். எங்களுக்கு பயமாக இருக்குது. நாங்கள் எங்களுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பாடல் எவ்வளவு விரிசல், எவ்வளவு தூரம் ஏற்பட்டிருக்குதுண்டா குர்ஆனை புறக்கணித்த சமூகமாக நாங்கள் மாற்றப்பட்டுட்டோமோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு, அச்சப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை அவ்வளவு பாரதூரமாக இருக்குது. குர்ஆனுக்கு நேரத்தை கொடுக்காத நிலைமை தான் எல்லா இடங்களிலும் இருக்குது. எல்லா வீடுகளிலும், எல்லா சந்து பொந்துகளிலும், எல்லா வீதியோரங்களிலும், எல்லா இடங்களிலும் பார்த்துட்டு சொன்னால் குர்ஆனுடைய எந்த முக்கியத்துவம் இல்லாத இருளடைந்த நிலைமைகளாக மாறிக்கொண்டு போகக்கூடிய ஒரு அபாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆனை எப்போ சமூகம் புறக்கணிக்கிறதோ அதுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து முசீபத்துகளும் ரொம்ப பாரதூரமாக இருக்கும். ஸ்பெயினுடைய அந்த வரலாறை பார்க்கக்கூடிய நேரம் தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஸ்பெயினுடைய நாட்டை வெற்றி கொண்டு உமையாக்களுடைய அந்த ஆட்சி காலம் எவ்வளவு முழு உலக நாடுகளும் மிகவும் அச்சப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த ஸ்பெயினுடைய நாட்டில் இருந்த இஸ்லாமியர்களை கொண்டு ஐரோப்பா நாடுகள், பெரும்பெரும் வல்லரசுகள் கூட ஐரோப்பாவுடைய தலைவாசலுக்கும் ஆட்சி சென்று விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு ஸ்பெயினுடைய நாட்டவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தான். அதுக்குரிய காரணத்தை இமாம்கள் எழுதுறாங்க. முழு வீட்டில் இருக்கக்கூடிய சிறார்கள் 7 வயதடையக்கூடிய நேரம் குர்ஆனை முழுமையாக பாடமிடக்கூடிய ஹாஃபில்களாக மாறிடுவாங்க. பஜாறுகளில், தெருக்களில், வீதி ஓரங்களில் நடமாடக்கூடிய ஒவ்வொருவர்களை பார்த்துன்னு சொன்னாலும் குர்ஆனுக்கும் அவர்களுக்கு நெருங்கிய மிகப்பெரிய தொடர்பாடல் இருந்திருக்கிறது. அதனாடிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய ஐரோப்பா சக்திகள் எல்லாம் வியப்படக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த ஸ்பெயினுடைய நாட்டில் மிகப்பெரிய வளவாளர்களை, துறை சார்ந்தவர்களை, அனைத்து துறைகளிலும் பல சவால்களை முறியடித்து கொண்டு வீறு நட போடக்கூடிய உயர்ந்த ஈமானிய சக்தி உள்ளவர்களாக அல்லாஹ் அந்த ஸ்பெயினுடைய நாட்டவர்கள் ஆக்கினான். அதனால்தான் கட்டடக்கலை எடுத்தாலும், புவியியல் துறை எடுத்தாலும், வானவியல் துறையில் எடுத்தாலும், விஞ்ஞானத்துறை எடுத்தாலும், கணிதத்துறை எடுத்தாலும் எல்லா துறை சார்ந்தவர்களும் ஸ்பெயினுடைய நாட்டவர்கள் தான் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அன்றைய யூதர்கள், கிறிஸ்தவர்கள், ஐரோப்பா நாட்டவர்களை சார்ந்தவர்கள் ஜாமியா குர்துபாவில் இருந்த அன்றைய பல்கலைக்கழகம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அங்கிருந்த அந்த லைப்ரரியில் 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் அந்த கிதாபுகளுடைய அந்த லைப்ரரியை பராமரிக்கக்கூடியவர்கள், அதில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவர்கள், வெளிநாட்டவர்கள் எல்லாம் இஸ்லாமியருடைய காலடியில் மண்டியிட்டு இல்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கினான். இதுக்குரிய அடிப்படை காரணம் ஸ்பெயினுடைய முழு இஸ்லாமியர்களும் அங்கு அவர்கள் குர்ஆனோட தொடர்பாடல் இருந்தது. அல்லாஹ் அவர்களை உயர்ந்தவர்களாக, மிகவும் முழு உலக சக்திகளை முறியடிக்கக்கூடிய ஆன்மீக வளவாளர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் ஆக்கினான். ஆனால் அதே நேரம் ஸ்பெயினுடைய அந்த ஆட்சி கவிழ்வதற்கும் இஸ்லாமிய அன்றைய அவர்களுடைய மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்குரிய அடிப்படை காரணம் வாலிபர்களிடமிருந்து, யுவதிகளிடமிருந்து, சிறார்களிடமிருந்து, வயதிடமிருந்து குர்ஆனை விட்டும் தூரமாக ஆக்கப்பட்டாங்க. எப்போ குர்ஆனை விட்டும் தூரமாக ஆக்கப்பட்டாங்களோ அந்த நேரத்தில் தான் ஸ்பெயினுடைய அந்த ஆட்சியும் கவிழ்க்கப்பட்டு அதுக்குள்ளே இருந்த இஸ்லாமியர்களை வேறு நாட்டுக்கு அவர்கள் துரத்தப்படாமல், நாடு கடத்தப்படாமல் ஸ்பெயினுடைய நாட்டுக்குள்ளே வைத்து முஸ்லீம்களை சித்திரவதை செய்து கொல்லப்பட்ட வரலாறு
இமாம்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. வாலிபர்கள் இருட்டடையில் அடைக்கப்பட்டு நெருப்பின் மூலமாக புசுக்கப்பட்ட அந்த வரலாறு, ஒவ்வொரு கிராமமாக சென்று வீட்டில் இருக்கக்கூடிய யுவதிகளை, குமரி பெண்களை பிடித்து அவருடைய மார்பகங்கள் சீப்பின் மூலமாக வாரப்பட்ட அந்த வரலாறு, இஸ்லாத்தை விட வேண்டும் என்று சித்திரவதை செய்யப்பட்டாங்க. இஸ்லாத்தை விடாத பட்சத்தில் மிகப்பெரிய வேதனைகளை, அதாபுகளை, மையவாடிகளுக்கு சென்று பெண்களுடைய முடிகளை அப்படியே பரத்தி 2 கைகளையும் 2 கால்களையும் கட்டப்பட்டு அவர்கள் ஒரு பைத்தியக்காரிகளாக மரணிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருந்தான். அவ்வளவு பெரிய அதாபு சோதனை கொடுக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் ஸ்பெயினுடைய ஜாமியா குர்துபா சூழாக 3000க்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகள் இருந்தது. ஸ்பெயினுடைய சிட்டில மாத்திரம் 2000க்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகள் இருந்தது. ஆனால் முஸ்லீம்கள் குர்ஆனை விட்டும் தூரமாக ஆக்கப்பட்டதனுடைய முசீபத், அன்றைக்கி 2000 வரைக்கும் ஒரு மஸ்ஜித் இல்லை, அனைத்தும் எனது கிறிஸ்தவ மயமாக மாற்றப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். குர்ஆனை விட்டும் எப்ப சமூகம் தூரமாக ஆக்கப்படுமோ அப்பொழுதுதான் முஸ்லீம்களுக்கு பலவிதமான சோதனைகளும் மிகப்பெரிய அபாயகரமான நிலைமைகள் உருவாகும் என்பதற்கு இந்த ஸ்பெயினுடைய வரலாறு எங்களுக்கு மிக சான்றாக, படிப்பினையாக, ஒரு பாடமாக இருக்கிறது. அதனாடி ரமலானுடைய மாதம் எங்களுக்கு குர்ஆனுடைய ஒரு மாதமாக இருக்கிறது. நாடி நாங்கள் குர்ஆனுடைய மிக நெருங்கிய தொடர்பாடல் வைக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அனைத்து வெற்றிகளையும் குர்ஆனை கொண்டு எங்களை அடைய முடியும். துனியா ஆகராவுடைய எல்லா பாக்கியங்களையும் அடைய வேண்டும் என்றால் குர்ஆனோட தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும். அருமை சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை பார்க்கக்கூடிய நேரம் குர்ஆனை நேசிக்கக்கூடியவர்களாக, யார் குர்ஆனை நேசிக்கிறார்களோ அவங்க அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். ஏன் குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கலாமாக இருக்கிறது. அல்லாஹ் எங்களுடைய பேச வேண்டும் என்றால் நாங்கள் குர்ஆனை ஓதுவோம். குர்ஆனை நாங்கள் ஓதுகிறோம் என்றால் அல்லாஹ் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். இது அல்லாஹுடைய கலாமுல்லா, அல்லாஹுடைய பேச்சாக இருக்கிறது. இதனாடிதான் அருமை சஹாபாக்கள் குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் அவர்கள் அதன் பக்கம் முழுமையாக லைத்து இன்பகரமாக குர்ஆனை ஓதிருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில் பதிவாகிறது, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகன் யஹ்யாவை மடியில் வைத்து முன்னால் குதிரை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆனை இன்பமாக ஓதுறாங்க. குர்ஆனை ஓதக்கூடிய நேரம் முன்னால் இருக்கக்கூடிய குதிரை விரல ஆரம்பிக்குது. உடனே என்ன செய்கிறார்கள்? அவங்க குர்ஆனை நிறுத்தி விடுகிறார்கள். 2வது விடுத்தம் குர்ஆனை ஓதக்கூடிய நேரம் அந்த குதிரை ஆரம்ப நிலையை விட அந்த குதிரை விரல ஆரம்பிக்குது. பயப்படுறாங்க, குர்ஆனை நிறுத்திடுறாங்க. 3வது விடுத்தம் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கக்கூடிய நேரம் கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குதிரை அந்த கயிற்றை அவிழ்த்து விட்டு தன்னை மடியில் இருக்கக்கூடிய மகன் யஹ்யாவை அது காலால் மிதித்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். உடனே குர்ஆனை நிறுத்திவிட்டு வானத்தின் பக்கம் பார்க்கக்கூடிய நேரம் ஒரு மேக கூட்டத்தில் வெளிச்ச விளக்குகளை பார்க்குறாங்க. காலையில் சென்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பேய்த்து இந்த நிலைமையை முன்வைக்கக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸைத் தில்கல் மலாயிகா இஸ்தமியூன மின்கல் குர்ஆன். வானுலக மலாயிக்காமார்கள் நீங்க ஓதக்கூடிய குர்ஆனை கேட்பதற்காக அந்த இடத்துல ஆஜராக இருந்தார்கள். லவ் குந்த ததூமு அலா கிராஅத்திக ஹத்தா யுஸ்பிஹ, நீங்க சுபஹுனுடைய நேரம் வரைக்கும் குர்ஆனை தொடர்ச்சியாக நீங்க ஓதி இருந்தால் லியராஹன் நாஸ் அல் அஜாயிப், மதீனாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அனைத்து இஸ்லாமியர்களும் அந்த வானுலக மலாயிக்காமார்களை நேரடியாக கண்கூடாக பார்த்திருப்பார்கள் என்ற அந்த நன்மாராயத்தை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸைத் இப்னு ஹுதைர் அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள் என்றால் சலஃபுகள் அந்த அளவுக்கு குர்ஆனோட அன்புள்ளவர்களாக நேசமுள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனாடிதான் உலகத்தில் குர்ஆனுக்கு ஒப்பாக ஒன்றுமே இல்லை. இது ஒரு மோஜிசா. இது கியாமத் நாள் வரைக்கும் இதனுடைய மோஜிசா லா யன்கதி அஜாயிபுஹு, இதனுடைய ஆச்சரியங்கள் அது முறிய மாட்டாது. அது கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய இந்த ஆச்சரியங்கள், இதனுடைய இந்த மோஜிசா வெளியாகி கொண்டே இருக்கும். இதில் முன்னோர்களுடைய பின்னோர்களுடைய கியாமத் நாள் வரக்கூடிய அனைத்துலக நிகழ்வுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது குர்ஆனில் அல்லாஹ் மிக தெளிவாக ஒன்றும் விடுபடாமல் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு கிதாபு அது குர்ஆனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனாடிதான் உலகத்தில் இந்த குர்ஆனுக்கு நிகராக ஒன்றுமே இல்லை. இதனுடைய பாதுகாப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்திருக்கிறான். ஜபூர் இருந்தது, ஆனால் ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால அந்த ஜபூரில் 1000 கவிஞர்களுடைய அந்த கவிதைகள் இணைக்கப்பட்டதை நாடி அந்த ஜபூருடைய புனிதத்துவம் இல்லாமல் போனது. அதே போன்று தௌராத் எடுத்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால அது பலகையில் எழுதப்பட்டு பைத்துல் மக்திஸில் வைக்கப்பட்டது. புக்தனஸருடைய அந்த
தாக்குதல் அடிப்படையில் அந்த பைத்துல் மக்திஸ்ல நெருப்பு வைக்கப்பட்டது. அதில் அந்த தௌராத்தும் அது முழுமையாக எரிக்கப்பட்டு உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தை ஓதத்தான் அதுக்கு பின்னால சிலர் அதை எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதிலையும் மாற்றப்பட்ட முஹர்ரஃபாக மாற்றப்பட்டது. அதே போன்று இஞ்சில் எடுத்துக்கொண்டாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டதுக்கு பின்னால தான் அந்த இஞ்சில் எழுதப்பட்டது, அதுவும் மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய மஆனிகள், இதனுடைய அர்த்தங்கள், இதனுடைய தஃப்சீர்கள், இதனுடைய அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாள் வரைக்கும் பொறுப்பதை அல்லாஹ்வே தானாக எடுத்திருக்கிறான். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன் என்று குர்ஆனில் மிக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக அல்லாஹ் முன்வைக்குகிறான். எனவே அவ்வளவு உயர்ந்த இந்த குர்ஆனை நாங்க மதிக்கக்கூடியவர்களாக, குர்ஆனை பார்ப்பதே ஒரு நன்மையாக இருக்குது. குர்ஆனை பார்ப்பது, குர்ஆனை விளங்குவது, குர்ஆனை படித்து கொடுப்பது, குர்ஆனை ஓதுவது, இது அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய ஒன்றாக இருக்கும்னா அது குர்ஆனுக்கு மாத்திரம்தான் இந்த கண்ணியம், இந்த உயர்வு, இந்த சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே குர்ஆனை யார் நேசிக்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அன்புக்கு நிகரானவர்கள், அல்லாஹ்வை மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடியவர்கள், துனியா ஆகிராவுடைய அனைத்து சஆதாத்துகளையும் அனைத்து பாக்கியங்களையும் குர்ஆனை கொண்டு மீட்டு எடுக்க முடியும் என்ற இந்த உணர்வு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலஃபுடைய உள்ளத்தில் வைத்திருந்தால் உலகத்தில் வரக்கூடிய அனைத்து சவால்களையும் அனைத்து நோக்கங்களையும் அடைவது குர்ஆனை கொண்டுதான் அன்று அடைந்தார்கள். பல பெண்களுடைய வரலாறுகளை பார்க்கலாம். அந்த தாய்மார்கள் சிறு பராயத்தில் குர்ஆனை கொடுத்துடுவாங்க. குர்ஆனுடைய அறிவு வந்துட்டா முழு இல்மும் அவருடைய உள்ளத்தில் அது வந்துடும். அதனாடிதான் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய தாயார் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்களுக்கு 7 வயதுல குர்ஆனை கொடுத்துடுறாங்க. 10 வயதாக கூடிய நேரம் ஹதீஸை கொடுத்துடுறாங்க. முஅத்தா ஷரீஃபை அப்படியே பாடமாக்கிடுறாங்க. 15 வயதாக கூடிய நேரம் முஸ்லிம் ஹாலித் ஜஞ்சி ரஹ்மத்துல்லா அவர்கள் ஃபிக்ஹை கற்றுக் கொடுக்குறாங்க. 15 வயதாக கூடிய நேரம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஃப்தியாக ஆகிறாங்க. குர்ஆன் கொடுக்கப்படுகிறது, அனைத்து இல்முகளையும் கற்றுக்கொள்வது இலகுவாக ஆகிவிடுது. இமாம்னா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் 7 வயதில் குர்ஆனை பாடமாக்கிறோம். ஒன்றல்ல பல இமாம்களுடைய வரலாறுகளை பார்க்கலாம். அன்றைய தாய்மார்கள் சிறு பராயத்தில் குர்ஆனோடு தனது குழந்தைகளை இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலை இருந்திருக்கிறது. அந்த சிலபஸை கொடுக்கக்கூடியவர்களாக அந்த பாடத்திட்டத்தை அந்த பெண்கள் தனது வீடுகளில் இருந்து சிறார்களுக்கு மடியில் இருந்து கொடுக்கக்கூடிய உணர்வுள்ளவர்களாக இருந்தது நாடிதான் அவர்கள் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று வரைக்கும் பல பலாபலன்களை பல பிரயோசனங்களை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த வரிசையில் ரமலானுடைய இந்த மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவர்களும் குறைந்தது நாங்கள் குர்ஆனோட கொஞ்சம் கூடுதலாக நேரங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கு பார்க்கலாம், இந்தியா பாகிஸ்தான் போன்ற இடங்களில் இன்றும் ரமலானுடைய மாதங்கள் அடைந்துட்டா அவங்களோட குசினி வேலைகளோட சமையலறை வேலைகளோட வீட்டு வேலைகளை முடிக்கிறதோட சர்வசாதாரணமாக ஒரு 20 ஜுசுக்களை ஓதி முடிச்சிடுறாங்க ஒவ்வொரு நாளைக்கும். சிறார்களை வாலிபர்களை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை மஸ்ஜிதுக்கு அனுப்புறாங்க. அவங்க பள்ளியில மஸ்ஜிதில் இத்திகாஃப் இருந்து அவங்களும் அதிகமாக குர்ஆனோட நீண்ட காலங்களை அதிகமான காலங்களை கொடுக்கக்கூடிய சூழலை பெண்கள் அதுக்கு உற்சாகமாக தனது ஆண்களை தூண்டக்கூடிய போட்டி போட்டு ஓதக்கூடிய நிலைமை இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் நாங்களும் இந்த ரமலானுடைய மாதத்தில் கூடுதலாக குர்ஆனுக்காக வேண்டி எங்கட காலங்களை எங்கட நேரங்களை நாங்கள் ஒரு நேர முகாமைத்துவம் அமைத்து கொண்டா அல்ஹம்துலில்லாஹ் லேசாக குர்ஆனை ஓதிரேலும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஒரு 2 ஜுஸுண்டு வச்சாலும் ஒரு நாளைக்கு 10 ஜுஸுக்கள் ஓதிடலாம். 3 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாங்களும் அடையலாம். மாஷா அல்லாஹ் ஏராளமானவர்கள் இன்றும் இருக்கிறாங்க. மதரசாக்கள்ல மற்ற இடங்கள்ல உலமாக்கள் அவாமுன்னா சர்வ சாதாரணமாக பொதுமக்கள்ல கூட ஒரு குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் இல்லாமல் இல்லை, இருக்கிறார்கள். அதுக்காக வேண்டிய நேரங்களை கொடுக்கக்கூடிய நேரம் யார் குர்ஆனுக்காக வேண்டிய நேரங்களை கொடுக்கிறாங்களோ அல்லாஹ் அனைத்து பரக்காத்துகளையும் அவர்கள் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான் என்பது அது நிச்சயமாக இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ சவால்களை வெற்றி கொண்டவர்கள் எல்லாம் குர்ஆனை கொண்டுதான். முஹம்மது பின் ஃபாத்திஹ் என்று சொல்லக்கூடிய துருக்கியினுடைய ஸ்தோம்பல்ல இருந்த அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த பெரிய கோட்டையை வெற்றி கொள்வதற்காக வேண்டி ஒரு தாய் எடுத்த ஒரு முயற்சி. முஹம்மது பின் ஃபாத்திஹ் என்பவர் அன்றைய உலகத்தில் ஒரு வீரராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தாயினுடைய முயற்சியினூடாக அல்லாஹ் உருவாக்கினான்.
அந்த தாயார் ஒவ்வொரு சுபஹனுடைய தொழுகைக்கு பின்னால முஹம்மது ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அழைச்சு கொண்டு சிறிய பராயத்தில் சிறியவராக இருக்கிறாரு, அந்த குஸ்துந்துனியாவுடைய பெரிய கோட்டையினுடைய சுவர்களை பார்த்து இந்த தாய் சொல்லக்கூடிய வாசகம் அந்தல் காயிதுல்லதி சதஃப்தஹு சொல்லுவாங்க, இந்த கோட்டையை வெற்றி அஸ்வாரல் குஸ்துந்துனியா, இந்த குஸ்துந்துனியாவுடைய இந்த கோட்டைகளை வெற்றி கொள்ளக்கூடிய தலைமைத்துவம் உண்ட கையில தான் வரும் என்று அந்த தாய் உற்சாகப்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் அந்த மகன் கேட்பார், கைஃபையா உம்மி கைஃப அஃப்தஹு ஹாதிஹில் மதீனா அல் கபீரா, இவ்வளவு பெரிய கோட்டை என்னால் எவ்வாறு வெற்றி கொள்ள முடியும் என்று மகன் தாயிடத்தில் கேட்கக்கூடிய நேரம் அந்த தாயார் சொல்லக்கூடிய விடயம் அவங்க சொல்லுவாங்க, ஒன்று நீங்க பில் ஈமான் பில் குவா பிகுவத்தில் ஈமான், ஈமானுடைய இந்த சக்தியை கொண்டும், பில் குர்ஆன் குர்ஆனை கொண்டும், ஈமானுடைய சக்தியை கொண்டும், வபிசிலா ஆயுதத்தை கொண்டும், வஹப்பின் நாஸ் மனிதர்களுடைய அந்த அன்பை கொண்டும், இந்த 4 விடயங்களை கொண்டும் நீங்க இந்த கோட்டையை வெற்றி கொள்ள முடியும் என்று தனது மகனை உற்சாகமூட்டக்கூடிய ஒரு தாயாக இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் முஹம்மது ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் அந்த கிறிஸ்தவருடைய கோட்டையை வெற்றி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஏன்? தாய் குர்ஆனை கொண்டு அடையலாம் என்ற அந்த உணர்வை அந்த சிந்தனையை தனது குழந்தையினுடைய உள்ளத்துல ஊட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நாங்க மிச்சம் குர்ஆனை விட்டு தூரமாகி கொண்டு போறோம். ரொம்ப விரிசல் ரொம்ப தூரமாக ஆயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு ஒரு சாரார் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். இன்னல்லாஹ யர்ஃபு பிஹாதல் கிதாபி அக்வாமன், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கண்ணியப்படுத்துகிறான். வயதோ பிஹி ஆகரின், இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாழ்த்துகிறான். ஆனா எங்களுக்கும் குர்ஆனுக்கும் இருக்கக்கூடிய இந்த விரிசலை பார்க்கக்கூடிய நேரம் அந்த தாழ்த்தப்பட்ட அந்த கூட்டத்தில் நாங்க இணைந்துட்டோமோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. அல்லாஹு தஆலா இடத்துல நாளை கியாமத்துடைய நாளையில அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிகாயத் பண்ணுவாங்க, முறைப்பாடு செய்வாங்க. இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த குர்ஆனை இவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்று அல்லாஹ் இடத்துல முறைப்பாடு செய்யக்கூடிய அந்த கூட்டத்தில் இருந்து நாங்க பாதுகாக்கப்பட வேண்டும் என்றா இன்றே இந்த ரமலான் குர்ஆனோட தொடர்புள்ள ஒரு மாதமாக இருக்கிறது நாடி நாங்க குர்ஆனோட இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க அடைவதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த பல சஹாபாக்களுடைய நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய நேரம் ஆச்சரியமாக இருக்குது. குர்ஆனை வச்சு அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்தினான். அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய மக்கத்தில் இருந்தவர், இவர் ஒரு காஃபிராக இருந்தவர். இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருந்தது. அன்றைய சஹாபாக்கள் அந்த கிணத்துல வந்து தண்ணீரை குடிச்சிட்டு இவரை சந்திப்பாங்க. இவர் இஸ்லாத்தினுடைய தாவத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இவர் 16 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாரு. 3 வருடமாக வரக்கூடிய ஏராளமான சஹாபாக்கள் இவருக்கு மதீனாவுக்கு அவரை அழைத்து கொண்டிருந்தார்கள். ஆனா அவர் சொன்னாரு, என்ற வாப்பாவுடைய சகோதரர் இவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று நான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன் என்று 3 வருடமாக இருக்கிறாரு. அன்றைய மக்காவில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் செல்வந்தராக இருந்தவர், பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தவர். அவருடைய ஆடை ஒரு நாட்டில் இருந்து அவருடைய அந்த ஒவ்வொரு வகை சிறப்பு இன்னும் ஒரு நாட்டிலிருந்து அழைப்பிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப செல்வந்தராக வாழ்ந்த அந்த குடும்பத்தில் இவர் இருந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக சாச்சாவை அவர் மறுத்து விடுகிறார் என்ற சிலை வணக்கத்தில் ஊறி இருந்தார். அன்றே விக்கிரக வணக்க வழிபாடுல ஆழமாக இருந்தவர். அவர் சொன்னார், அவர் மறுத்துட்டாரு, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீ மதீனத்துக்கு போனால் உண்ட வாப்பாவுடைய சொத்திலிருந்து ஒரு தீனாரோ ஒரு திர்ஹமோ ஒரு சதம் கூட தரமாட்டேன் என்று அவர் மறுக்கக்கூடிய நேரம் கடைசியாக எனக்கு இஸ்லாம் தான் தேவை, எனக்கு குர்ஆன் தான் தேவை என்று தயாராகிறார். கடைசியில இவருடைய முழு ஆடைகளும் அணிந்திருந்த ஆடை உண்ட வாப்பாவுடைய சொத்தாக இருக்குது. இந்த ஆடையும் கலட்டி விட்டு நிர்வாணமாக போகக்கூடிய நிலைமை உண்டாகிறது. உள்ளுக்குள் இருந்து தாய் என்ன செய்கிறார்கள், ஒரு சாக்கு துணியை போல ஒன்றை கொடுக்கிறாங்க, மகனே இதை நீங்க மேலாடையாகவும் கீழாடையாகவும் 2ஆக வெட்டி கொண்டு அணிந்து கொண்டு நீங்க மதீனாவுக்கு போங்கண்டு தாயார் சொல்லுகிறார்கள். 2ஐயும் அணிந்து கொண்டு அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜித் நபவியில போய் சந்திக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. இவர் உடுத்திருக்கக்கூடிய ஆடை என்ன என்று கேட்கக்கூடிய நேரம் இவர் சொல்றார், 16
சிறு வயதிலேயே தான் 19 வயசுல தான் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜித் நபவியில சந்திக்கிறாரு. நான் முன்னாலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். நடந்த முழு நிகழ்வுகளையும் சொல்லுகிறார். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய இந்த கீழ் ஆடை மேல் ஆடை இதுக்கு பகரமாக சுவர்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு விசேடமான ஆடையை சுவர்க்கத்தை அல்லாஹ் தர காத்து கொண்டிருக்கிறான். துல் விஜாதைன் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சால்வை உடையவர் என்று இந்த சஹாபிக்கு இவருடைய பேர் அப்துல் உஸ்ஸாவை அப்துல்லா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்தினாங்க. அதுக்கு பின்னால தபூக்குடைய யுத்தத்தில் போகக்கூடிய நேரம் தான் இந்த சஹாபி அல்லாஹ் அவருக்கு வஃபாத்தை ஏற்படுத்துகிறான். நினைக்கிறேன் 24 வயதாக இருக்கணும். அந்த நேரம் வஃபாத்து நடைபெறுகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இரவு நேரத்தில் நான் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரம் 2 சஹாபாக்கள் ஹதரத் உமர் ஹதரத் அபூபக்கர் 2 சஹாபாக்களும் ஒரு வெளிச்சத்தை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது முபாரக்கான கையால மண்ணை தோண்டி கொண்டிருக்கிறாங்க. உடனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் மண் தோண்ட வைக்கிறீங்க, நீங்க பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்ல நேரம் அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விரும்புறாங்க தந்த கையால இந்த கபரை தோண்ட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினாங்க. அதனால நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத பார்த்து, மாதா அஹூக அப்துல்லா துல் விஜாதைன், இந்த அப்துல்லா அவர் வஃபாத் ஆகிட்டார் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹும் அம்சைத்து அன்ஹு ராதியன், யா அல்லாஹ் நேற்று மாலை வரைக்கும் இந்த அப்துல்லாவை இந்த துல் விஜாதைனை நான் விரும்பக்கூடியவனாக இருந்திருக்கிறேன். ஃபர்ல பிஹி யா அல்லாஹ், இவரை பொருந்திக் கொள் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு பின்னால் சொன்னார், லியன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வல் குர்ஆன், அல்லாஹ்வையும் ரசூலையும் குர்ஆனையும் விரும்பக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு மனிதராக இவர் வாழ்ந்திருக்கிறார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை விரும்பிய நாடி அந்த சஹாபிக்கு தண்ட கையால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை தோண்டி தண்ட கையால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்து துஆ செய்யக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், லகுல்லா யா லைத்தனி குந்து சொல்கிறார்கள், நான் அந்த கபரில் அடக்கப்பட்ட அந்த அப்துல்லாவாக இருந்திருக்க கூடாதா என்று ஆசைப்படக்கூடிய அளவுக்கு நான் விரும்பினேன். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ட கையால கபரை தோண்டி தந்த கையால் அந்த ஜனாசாவை அடக்கி நபியவர்கள் அவருக்காக துஆ செய்யக்கூடிய அந்த பாக்கியம் கிடைச்சது. செல்வத்தை வைத்தல்ல, அவருடைய உலகத்தினுடைய கண்ணியத்தை வைத்தல்ல, குர்ஆனை விரும்பக்கூடியவராக இருந்ததை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியவர்களுடைய அந்த அரும்பாக்கியம் கிடைக்கப்பெற்றது. எனவே நாங்கள் அனைவர்களும் இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை நேசிக்கக்கூடியவர்களாக, குர்ஆனை விரும்பக்கூடியவர்களாக, குர்ஆனுக்கு நேரம் அதிகமாக கொடுத்து இரவிலையும் பகலிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓத நபிகள் கேட்க, இதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓத முதாரஸத்துல் குர்ஆன் 2 பக்கமாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வு இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே தராவியினுடைய தொழுகையிலும் நாங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக, கேட்கக்கூடியவர்களாக, குர்ஆனோடு இணையக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.